சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்த ஏரிகளை காணவில்லை என்று நீதிபதி ராமசுப்பிரமணியன் வேதனை தெரிவித்தார். சுற்றுச்சூழல் நீர்நிலை பாதுகாப்பு குறித்த 2 நாள் கருத்தரங்கம் சென்னையில் சனிக்கிழமையன்று துவங்கியது. சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதில் இளைஞர்கள் பெரும் பங்காற்றினர். இந்த இளைஞர் சக்தியை ஒருங்கிணைத்து தமிழகத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளும் நோக்கில் யாதும் ஊரே என்ற சிறப்பு திட்டம் சென்னையில் துவக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் நீர்நிலை பாதுகாப்பு குறித்த 2 நாள் கருத்தரங்கம் சென்னை சாந்தோமில் உள்ள செயின்ட் பீட்ஸ் பள்ளி நூற்றாண்டு அரங்கில் நடந்தது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வி. ராமசுப்பிரமணியன் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசுகையில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்த ஏரி, கால்வாய், குளங்களை காணவில்லை என்று வேதனை தெரிவித்தார். தமிழகத்திலே 34 ஆறுகள் இருக்கின்றன. நான் சிறுவனாக இருந்தபோது ஆறுகளிலே தண்ணீர் ஓடி பார்த்தேன். இன்றைக்கு ஆறுகளிலே லாரிகள் ஓடி நான் பார்க்கிறேன். அந்த லாரிகளிலே ஆற்றில் இருக்கிற மணல் ஏற்றப்பட்டு ஓடுவதை நான் பார்க்கிறேன். 30-40 ஆண்டுகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பாருங்கள்.